Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மள எல்லாருக்குமே தெரியும், பிளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் சுற்றிக்கிட்டு இருக்கு, லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன் இருக்குன்றது. அந்த அப்ளிகேஷனில் 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்குது. இந்த 7 நாள் அப்ளிகேஷன் நம்முடைய தகவல்களை எடுத்துக்கிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணி நம்மக்கிட்ட பணம் அப்படின்றது புடுங்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிவில் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கா? ஒரு சிலர் சிவில் ரிப்போர்ட்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக ஒரு சில அப்ளிகேஷனை எப்படி அவங்க சிவில் ரிப்போர்ட்டிங்குள்ளே வராங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கேன். நான் இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லாம் மாட்டியிருக்கிறேன். இதனுடைய அனுபவம் இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் போய் லோன் எடுக்காதீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு லோன் அப்ளிகேஷனை பயன்படுத்த போறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்ற பிளே ஸ்டோர் ரிவ்யூ அப்படின்றத பாருங்கள். நான் நிறைய அப்ளிகேஷனோட ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஒருவேளை தமிழில் அந்த இது வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்களே போய் பிளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது என்ன மாதிரி அப்ளிகேஷன், எப்படி லோன் கொடுத்துட்ருக்காங்க, என்ன மாதிரி கட்டமைப்பு இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்றது. சரி, ஓகே. அதாவது இந்த 7 நாள் அப்ளிகேஷன் எப்படிங்க பிளே ஸ்டோரில் வருது? ஏன்னா நமக்கு ரொம்ப நாளாகவே சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிளே ஸ்டோரில் வர்றதுக்கான தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது நான் போடுறேன். இப்போ சிபில் ஸ்கோர் அப்படின்றத பேசிடலாம். ஸோ சிபில் ஸ்கோரில் இவங்க ரிஜிஸ்டர்ட், அதாவது சிபில் ஸ்கோரில் இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் லோன் தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ சிபில் ரிப்போர்ட்டிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு சிலர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடக்குது? ஸோ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சிபில் கூட டைப் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி பழைய கம்பெனியாக வச்சு ஒரு கம்பெனி அப்படின்றத டைப் வச்சுக்கிட்டு ஸோ அவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் கூட சும்மா அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பேர் அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் லோன் கொடுக்குறோம்பா. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இருங்க, இது ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோன் தரக்கூடிய கம்பெனி சிபில்னு வச்சுக்கோங்களேன். சிபில் இப்போ இவங்க என்னன்னா ஒரு ஆர்பிஐல ரிஜிஸ்டர்டு வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த சிபில் அப்படின்றத இப்படி கீழே வச்சிருவோம். ஸோ இந்த இடத்துல இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் இந்த 7 நாள் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன செய்யும்? இது என்னுடைய புரிதல் அப்படின்றது. ஓகே, நான் இது எதுவுமே ஷியோரா சொல்லலை, இது என்னுடைய புரிதல். அதனால தான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நடக்காது அப்படின்னு சொல்றேன். ஸோ இவங்க டைரக்டா ஆர்பிஐ கூட லிங்க் வைக்க முடியாது. பிகாஸ் இவங்க ப்ராப்பர் டீட்டெயில் கொடுக்கணும். 7 நாள் தான் நான் கொடுக்க போறேன், இந்த மாதிரி மிரட்ட போறேன் அப்படின்றது உள்ள போச்சுன்னா தரமாட்டாங்க. ஸோ இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, ஆல்ரெடி யாராவது இந்த ஆர்பிஐ கூட லிங்க் வச்சிருக்கிறாங்களா அப்படின்றவங்கள தேடுவாங்க. ரொம்ப பழசு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம ஆர்பிஐ கூட சிபில்ஸ் கூட எல்லாம் லிங்க் வச்சிருக்காங்களா அப்படின்றவங்கள பார்த்து அப்பதான் இவங்க வராங்க, இந்த ஆர்பிஐல ரிஜிஸ்டர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த 7 நாள் என்ன பண்ண போறான்னா, இவங்கள்ட்ட பேசுறான். இவங்களுக்கு கூட தெரியாம கூட மேபி இருக்கலாம். ஸோ இது 7 நாள் தான், இவன் 7 நாள் தான் நாள்காரன் தான் அப்படின்றது தெரியாம இருக்கலாம். இவன் என்ன பண்றான், போய் இவங்கள்ட்ட பேசுறான். அதாவது இந்த ஆர்பிஐல ரிஜிஸ்டர் வச்சுட்டு இருக்கவங்க கூட போய் பேசி, இது போல நான் லோன் கொடுத்துட்டு இருக்கிறேங்க, நான் உங்க பேரை வச்சு லோன் கொடுக்குறேன், என்கிட்ட காசு இருக்கு, நான் உங்களுக்கு வேணா கமிஷன் அதிகமா கொடுக்குறேன், நான் உங்கள்ட்ட காசு கொடுத்துறேன், உங்களுடைய பேரை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இது நேர்ல நடக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் மூலியமா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க போய் இந்த 7 நாள் அப்ளிகேஷன் நீங்க கேட்ட உடனே, இப்பயும் சொல்றேன், இது என்னுடைய புரிதல் தான், நான் இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னுடைய புரிதல் இப்போ இதுக்கு தான், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ எதையுமே ஷோர் பண்ணல. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே, நம்மளும் சும்மா தான் இருக்கிறோம், எதுவும் லோனும் கொடுக்கல, ரிஜிஸ்டர் பண்ணதோ அப்படியே இருக்குது, சரி காசை வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு ஸோ இவங்க காசு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இவங்கள்ட்ட லோன் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் இவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுடைய டீட்டெயிலை வச்சு லாகின் பண்ணும் பொழுது, அப்போ ஆப்வியஸா இந்த இடத்துல லோன் எடுக்கும் பொழுது, நான் எல்லா அப்ளிகேஷன் சொல்ல 7 டேஸ் அப்ளிகேஷன் சொல்ல, ஒரு சில அப்ளிகேஷன் 15 நாள் 14 நாள் கொடுத்துட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இது இதுல வந்துடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது முடிஞ்சிச்சு, உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 7 நாள் அப்ளிகேஷன் எப்படி சிபில்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுல. ஆனா இந்த வாய்ப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா 99.9% கம்மி தான், வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு மெஜாரிட்டியா வாய்ப்பு கிடையாது. மேபி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு 0.1% வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 7 நாள் அப்ளிகேஷன், இது சிபில்.
இப்போ இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். இவங்க போய் டேரக்டா ஆர்பிஐ கிட்ட கேட்டாங்கன்னா காது மேல அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சரி நான் இந்த மாதிரி லோன் தரேன், நான் உங்ககிட்ட சொல்லி ரிப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிபில்கிட்ட கேட்டா சிபில் என்ன பண்ணும், ஓடி போயிடாந்தானே, நீ யாருனே தெரியாது, ஓடுறாந்தானே அப்படின்னு சொல்லிடும். ஸோ இவங்க டைரக்டா இப்படி போக முடியாது. அப்போ இன்டைரக்டா இப்படி மேபி சுத்தி வர்றா, டைரக்டா நடக்காது. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டும் சேர்றதுக்கான இது வந்துட்டு சிபில் 7 நாள் அப்ளிகேஷன் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வாய்ப்பே கிடையாது. இது என்னன்னா அந்த பேக்கெட் சீல் பண்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி லீக் ஆகாம இருக்கிறதுக்கு சீல் பண்றோம் இல்லைங்களா, இந்த சீலிங் பண்றது லைட் ஏரியா ஆன் பண்ணி விட்டீங்கன்னா லைட் எது சீல் பண்ணா இந்த இது கட் பண்றது, இது சீல் பண்றது சூடாகும் இந்த இடத்துல. ஓகே, இங்க இருந்து டக்குன்னு எடுத்துட்டேன். அவங்க ஏதோ பேக்கை சீல் பண்ண வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன 100 ரூபாயா 110 ரூபாய் தான் வரும். வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சிட்டு இருக்கோம். 7 நாள் அப்ளிகேஷனும் ஸோ வந்துட்டு சிபிலும் ஒரு மேக்னெட் மாதிரி ஆப்போசிட் அப்படின்றத வச்சு நம்ம அழுத்தும் பொழுது தலைகீழ வச்சு அழுத்தினாலும் அது ஒட்டாது. பட் திருப்பி இப்படி ஒட்டுது அப்படின்னா அது ஒரு சர்க்கிள்ல வந்து தான் ஒட்டும், டைரக்டா வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு சிலர் யோசிப்பாங்க, 7 நாள் அப்ளிகேஷன்காரன் தப்பானவன், சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ண மாட்டான், வீட்டுக்கும் வரமாட்டான், லீகல் ஆக்ஷனும் எடுக்க மாட்டான், இவன் மற்றவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான், அப்ப இவனை நம்ம ஏமாத்துறான் என்ன, இவங்கிட்ட போய் நம்ம லோன் எடுத்தா என்ன, கட்டாம விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த இடத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த தவறை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி. அவன் தப்பு பண்றான், அதனால அவனுக்கு நான் தப்பு பண்றேன் அப்படின்றது அது நமக்கு தான் பேக் ஃபயர் அப்படின்றதாகும். இது நியாயம் கிடையாது, அது சரியான முறையும் கிடையாது. நான் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கும் விளக்குறேன் நான். இது என்னுடைய மைக்கு இங்க வச்சிருக்கிற மத்தியில மைக்கு. இது 7 நாள் அப்ளிகேஷன்காரன். இது வந்துட்டு நீங்க உங்களை மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க என்ன, இந்த 7 நாள் அப்ளிகேஷன்காரன் என்ன பண்றான்னா இங்கே லோன் கொடுக்குறான். இப்ப நீங்க என்ன இந்த மாதிரி ஒரு விக்டம் என்ன பண்றாருன்னா, இவங்க லோன் எடுக்கிறாரு. லோன் எடுத்து இந்த 7 நாள் அப்ளிகேஷன் பயங்கரமா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். போட்டு ஒரு வழி பண்றான். ஒரு வழி பண்ணோன்னே இவங்களால முடியல. அடுத்த கட்டம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா போய் போலீஸ்கிட்ட போயிட்டாங்க. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. 7 நாள் அப்ளிகேஷன்கார ஆஃபீஸ் அட்ரஸை வச்சு இல்லை அவன் பேரை வச்ச கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கிடையாது. ஸோ 7 நாள் அப்ளிகேஷன்காரனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு என்னன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட் தான். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் அவன் நமக்கு பணம் அனுப்புறான். அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு தாங்க நான் பணம் அனுப்புனேன், இவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்ன உடனே இப்போ போலீஸ் சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து இவன் பேங்க் அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போதான் விநாயக் வராரு இந்த இடத்துல, விநாயக் மகாதேவ். அது யாருன்னா நீங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஸோ இப்போ என்ன ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்குது, இவனுக்கும் அங்க சைபர் செக்யூரிட்டிக்கும் லிங்க் ஆயிடுச்சு, அங்க போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க வரீங்க, வந்துட்டு அருப்பா விநாயக் மகாதேவ் லாஸ்டா வந்து ஜாயின் பண்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க வந்து இவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இவன் வந்துட்டு ஆல்ரெடி உங்களையும் இதே மாதிரி தான் அடிச்சிட்டான், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்லை. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெவ்வேறு நம்பர் வெவ்வேறு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் சேமா வச்சு வெவ்வேறு நம்பர்ல நீ பாட்டுக்கு வந்து லோன் எடுக்க ட்ரை பண்றீங்க. இங்க இவனும் ஒரு 4-5 தடவை உங்களுக்கு பணம் போட்டுட்டான். அப்போ ஒருத்தவங்க விக்டமா மாட்டுறாங்கன்னா திரும்ப இவனுக்கு எப்படி இந்த டிரான்சாக்ஷன் எப்படி உடனே நடந்துட்டு இருக்கும், நடக்காது இல்லைங்களா? ஒரு தடவை மாட்டிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இல்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நீங்க தெளிவா என்ன பண்றீங்க, நம்பரை மாத்துறீங்க, மொபைலை மாத்துறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது அப்போ இங்க இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டிக்கு சந்தேகம் வரும். என்ன இவனை நம்ம மானிட்டர் பண்ணிருக்கல, இவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் பணம் போய்கிட்டே இருக்கு, இந்த ஆளுக்கு மட்டும் பணம் போய்கிட்டே இருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து வந்துட்டு இவன் அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணாங்கல்ல, டக்குன்னு அங்கிருந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க, ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஐயா சாமி நான் இவனை வந்துட்டு இது பண்றதுதான் எடுத்தேன் அப்படின்னீங்கன்னா உங்களை போட்டு கேள்வி கேட்பாங்க. அவனே ஒரு திட்டு போய் அவர்கிட்ட போய் நீ இது வேலையை பார்க்குற அப்படின்ற மாதிரி உங்களை கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் இந்த இடத்த முக்கியமா சொல்றது. இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னா யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரிஞ்சிச்சிங்களா? நான் மக்களுக்காக மட்டும்தான், மக்கள் பின்னாடி மட்டும்தான் இருப்பேன். ஸோ மக்களுக்காக மக்கள் கூட நான் நிற்பேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தேவையில்லாம ஆடு மாதிரி நம்ம போய் உள்ள புதுக்கிட்டா எதுக்கு, அதுதான் சொல்றேன். தெரியாம ஒரு தடவை வந்துச்சுன்னா சரி, யாரோ வந்துட்டு இவங்கள மாதிரி ஒரு விக்டம் போல, ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்கள மாதிரி ஒரு விக்டம் போல அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு தடவை போச்சு 2 தடவை போச்சுன்னா. ஆனா தொடர்ந்து இங்க பணம் போறது வர்றதுமே, அதாவது ஒரு சைக்கிளிங் மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா அப்பதான் இந்த இடத்துல வில்லங்கம் அப்படின்றது வரும். ஸோ பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனை பழி வாங்குறதா நினைச்சு நீங்க போய் இதுல எல்லாம் மாட்டிக்காதீங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான டைம் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
7 நாள் அப்ளிகேஷன் யாரு, அவன் சிபில் ஸ்கோர்ல என்ன இருக்கிறானா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுடைய புரிதல் அப்படின்றது இப்போ தெளிவாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்னுடைய அனுபவம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்றத வச்சு உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். நான் இந்த மாதிரி பயனுள்ள அவேர்னஸ் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.